ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் மருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் மிதுனம் ராசி மற்றும் மிதுனம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நிரந்தரமான ஒரு வருமானம் வருவதற்கு நீங்கள் வாழ்நாளில் செய்யக்கூடிய தினசரி அன்றாடம் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன? ஒரு 10 விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் வாழ்க்கையில் ரெகுலராக தினசரி நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வரும்போது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு வருமானம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நிரந்தரமாக வந்து கொண்டே இருக்கும். அதே சமயத்தில் அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அமைப்பை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இயக்கி கொண்டே வரும்போது நல்ல குடும்பம், அமைதியான ஒரு வாழ்க்கை, தேக ஆரோக்கியம், இது எல்லாமே பரிபூர்ணமாக அப்படியே உங்களுக்கு சாதகமாகவே மாறிட்டு இருக்கும். மிதுன ராசி, மிதுனம் லக்கணம் எந்த அமைப்பு இருந்தாலும் சரி நீங்கள் இந்த பலனை செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். உங்கள் ராசி லக்கணத்துக்கு 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை, வாக்குஸ்தானத்தை, வருமானம் ஸ்தானத்தை, உங்களுடைய கல்வி ஸ்தானத்தை, உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் சொல்கிறோம்ல, இருப்பு, இதில் குறிக்கிறதுக்கு உண்டான ஸ்தானம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடக ராசி தான் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு 2வது ராசி. அந்த கடக ராசியை நீங்கள் அப்படியே உங்களுக்கு சாதகமாக தினசரி வாழ்க்கையில் வாழ்வியல் பரிகாரம் மாதிரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த கடகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தொடர்ச்சி அப்படியே நீங்கள் ஒரு கோர்வையாக கோர்த்து கொண்டு வரும்போது என்ன ஆகுன்னா கடக ராசி அப்படி இயங்கி கொண்டே இருக்கும். கடக ராசி உங்களுக்கு ஏங்க என்ன ஆகும்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் தங்கு தடை இல்லாமல் எங்கே இருந்தாலும் கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வருமானத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஸ்தானமே அந்தந்த ராசியோட 2வது ராசி தான் வருமானத்தை கொடுக்கும். அந்த வருமானம் தடையில்லாமல் வரணும்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த வீடு கடகம் அந்தந்த ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த ராசி தெளிவாக இருக்க வேண்டும். அது இயங்கி கொண்டே இருக்க வேண்டும். கடக ராசியை நம்ம எப்படி இயக்கலாம்? எளிமையான விஷயமா சொல்கிறேன். நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை ஜெயிச்சிடலாம். உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு 2ஆம் இடத்துல எந்த கிரகங்களும் இருந்து போட்டு ராசி சரியாக இயங்கும் பொழுது அந்த ராசியின் மேல் அமர்ந்திருக்கும் திசை நடத்தும் கிரகங்கள், அது உட்கார போகிற கிரகங்கள் எல்லாமே ராசி சரியாக இயங்கும் பொழுது கொடுக்கக்கூடிய விஷயத்தை கரெக்டாக கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா பேஸ் மட்டம் சரியாக இருந்தால் தான் நீங்கள் பில்டிங் எழுப்ப முடியும். ஒரு பிளே கிரவுண்டு கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் அதை விளையாட முடியும். அப்போது உங்கள் ராசி லக்கணத்துக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசி கடக ராசி, அந்த கடக ராசி உங்களுக்கு சமநிலையில் கரெக்டாக இயங்கி கொண்டே இருக்கும்பொழுது அதில் ராகு, கேது, சனி, குரு, சூரியன் இப்படி எந்த கிரகங்கள் அதை ட்ராவல் ஆகி அந்த ராசியில் ட்ராவல் ஆகி போகுதோ அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய நற்பலனை உங்களுக்கு அழகாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓடுற பாதையில் முள் இல்லாமல் இருந்தால் எப்படி நம்ம தெளிவாக ஓட முடியுமோ அதுபோல் அந்த கடகராசி உங்களுக்கு சாதகமாக அது இயங்கி கொண்டே இருக்கும்பொழுது அது மேலே டிராவல் பண்ணுற எந்த கிரகமாக இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை மட்டுமே கொடுக்கும். சரி, நீங்கள் தினசரி செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன? எளிமையான விஷயம்தான். இதெல்லாம் நீங்கள் விளையாட்டு போல் அப்படியே போகிற போக்கில் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். செலவில்லாமல் சொல்கிற பரிகாரங்கள் செஞ்சுட்டு வாங்க, வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். கடகத்தின் தன்மை என்ன? கடகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓடும் நீரை தன்மை கொண்ட ராசி. அப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் ஆற்றுல போய் அழகாக நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் இறைவனை வழிபாடு செய்யும்போது யோகம். ஆற்று நீரை நீங்கள் குடிப்பது உங்களுக்கு மிகப்பெரிய வருமானம். நீங்கள் கூட சொல்லலாம், ஆற்று நீரை தானப்பா நாங்கள்லாம் குடிச்சிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு என்ன நாங்கள் குளத்திலே குடிச்சிட்டு இருக்கிறோம், இல்லை போரில் வருதா? ஆற்று தண்ணி தானே எல்லா பக்கம் வருது அப்படின்னு கேட்பீங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா போர் தண்ணி வருது, சில நேரங்களில் ஆற்று தண்ணி வருது. ஆனால் ஆற்று நீரை நீங்கள் வீட்டில் சேமித்து வச்சு அதை நீங்கள் குடிக்கும் பொழுது வருமானத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். வீட்டில் ஒரு தீர்த்த கலசம் வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா ஆற்று நீர் கொண்டு அதை தீர்த்த கலசமாக வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது வருமானத்தை கொடுக்கும். நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, நான் வச்சுருக்கிற மாதிரி ஆற்று நீர், நான் வச்சுருக்கிறது கடல் நீர், ஏன்னா தாய் முத்தாரம் கோயிலிருந்து கொண்டு வந்தது. இப்படி அவரவர் ராசி லக்கணத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் அதை வச்சு இயக்கும்போது என்ன ஆகுன்னா அந்த ஸ்தானம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ உங்கள் வீட்டில் நிரந்தரமாக ஆற்று நீர் அப்படிங்கிறது ஒரு தீர்த்தமாகவோ அல்லது வீட்டில் குடிக்கிறக்கோ நீங்கள் பயன்படுத்தும் பொழுது வருமானம் நிரந்தரமாக வந்து கொண்டே இருக்கும். அடுத்து கடகத்தின் தன்மை என்ன? சந்திர பகவான். சந்திரன் என்ன? உப்பு. உங்கள் வீட்டில் உப்பு தட்டுப்பாடாக இருந்துச்சு அப்படின்னாலே வருமானம் தட்டுப்பாடாக ஆக போகுதுன்னு அர்த்தம். தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. சந்திரன் அப்படிங்கிறது சுத்தமான ஆடை, துணிமணி. நீங்கள் உடுக்கிறீங்களா ஆடை, சட்டை, துணிமெல்லாம் உடுக்கிறோம்ல, இது சந்திர பகவான் சம்பந்தப்பட்டது. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற துணிமணிகளை நீங்கள் அடிக்கடி துவைச்சி சுத்தமாக வச்சு நீங்கள்
ஆடையாக நீங்கள் அணியும் போது வருமானம் குறைவில்லாமல் வரும். கிழிஞ்ச ஆடைகள் அணியக்கூடாது. காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அது 4ஆம் இடமாக வருது. உங்கள் ராசி லக்கணத்திற்கு அது 2ஆம் இடமாக வருது. அப்போ இந்த பிரபஞ்ச கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா அது சுகஸ்தானம். உங்கள் ராசி லக்கணத்திற்கு அது வருமான ஸ்தானம். அப்போ ஒரு சுகபோகமாக ஒரு வாழ்க்கை வாழணும், வருமானம் நிரந்தரமாக வரணும், நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதே சமயத்தில் கடகம் என்று சொல்லக்கூடிய ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிரகங்கள் சம்பந்தப்படும். அதாவது சந்திர பகவான் அங்கே ஆட்சி பலமாகிறார். செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து நீச நிலையில் ஆகிறார். அங்கே குரு பகவான் என்று சொல்லக்கூடிய கடவுள் உங்கள் ராசி லக்கணத்திற்கு 7க்கும் 10 கூடிய கிரகம் வந்து உங்கள் ராசி லக்கணம் 2ஆம் இடத்துல வந்து அங்கே வந்து உச்ச நிலை அடைகிறார். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன? உங்கள் ராசி லக்கணத்திற்கு 6ஆம் அதிபதி அங்கே நீசமாகிறார். அப்போ உங்களுக்கு வந்து கடனாக வருமானம் வர வேண்டுமா, அல்லது நீங்கள் உழைப்பு மூலமாக வருமானம் வர வேண்டுமா அப்படின்னாச்சுன்னா கடகராசி தான் அதை முடிவு பண்ணோம். நீங்கள் எப்படி வருமானத்தை கொண்டு வரோம் அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணி பாருங்க. குரு பகவான் 7ஆம் அதிபதியாகி அவரே 10ஆம் அதிபதியாகி உங்கள் ராசி லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல வந்து அவர் உச்ச நிலையில் இருக்கிறார். இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா 7ஆம் இடம் பாதகம், 10ஆம் இடம் இது கர்மம். அப்போ 7க்கும் 10 கூடிய கர்மஸ்தானாதிபதி சமசப்தஸ்தானத்துக்கு அதிபதியாகி அவரை கர்மஸ்தானத்துக்கு அதிபதியாகி உங்கள் ராசி லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல உச்சமாக இருப்பதால், உச்சமாகிற ராசியாக கடகராசி வருவதால் உங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பிறகு உங்களுடைய டிஎன்ஏ உருவாகி கருகலைந்த அமைப்பில் உள்ள குழந்தைகள் உங்களுடைய குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு திருமணம் முடிகிறதுக்கு முன்னால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா வழியில் உள்ள குடும்பத்தில் உள்ள பெண் என்று சொல்லக்கூடிய கன்னி பெண் உங்கள் குடும்பத்தில் இருக்கும், குழந்தையாக இறந்திருப்பாங்க. அந்த தெய்வ வழிபாடு முறையை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்து கடக ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு 2வது ராசியாக வருது. அங்கேயே வந்து நீசமாகிற கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயமும், பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயம், வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட இந்த எல்லா விஷயத்துக்கும் ஆதாரபூர்வமாக இருக்கிற செவ்வாய் பகவான் வந்து அங்கே நீசமாகிற காரணத்தினால் நல்லா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். செவ்வாய்னா என்ன? ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள். அப்போ மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் ஒரு நண்பர் பிறகு அப்படின்னா இவங்க குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரி உறவு என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு வந்து உங்களுக்கு முன்னால் பிறந்து இறந்திருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களோட தாயின் கருவின் வயிற்றிலே வந்து அது உருவாகி காலத்தால் அழிக்கப்பட்டாலும் சரி, ஒருவேளை கால சூழல் நீங்களே அழித்தாலும் சரி, இது போன்ற உறவுகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். அதையும் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். வருமானம் ஒரு நாளும் குறைவு இருக்காது. குடும்பத்தில் சண்டை சச்சரவு எப்பவுமே வராது. அதே சமயத்தில் அங்கே சந்திர பகவான் வந்து ஆட்சி பெற்று வலுவாக இருப்பதால் தாயை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து வணங்குறீங்களோ, தாயை கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வருமானத்தில் குறை இருக்காது. அடுத்து கடகம் அப்படின்னா என்ன அப்படின்னு மறுபடியும் ஆழமாக யோசிச்சோம் அப்படின்னாச்சுன்னா கடகத்தில் வந்து நல்ல கணக்கு பாருங்க. ஓடும் நீரை குடிக்கிற ராசின்னு சொல்லிட்டேன். அப்போ எங்கே போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம்? ஆற்றோரமாக இருக்கும் தெய்வங்கள், அம்மாள் தெய்வங்கள், முருகன் தெய்வங்கள், சரிங்களா, ஜீவ சமாதி போன்ற அமைப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அந்த ராசியில் இருக்கிற நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயிலை நட்சத்திரம். சரி, புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து குரு பகவான் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. குரு பகவான் சம்பந்தப்பட்ட ஜீவசமாதிகள், குருவாக வணங்கக்கூடிய நீங்கள் யாரை குருவாக நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ஜீவசமாதி எங்கே இருக்கோ அது ஆத்தோரமாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்க இடங்களில் போய் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது வருமானத்துக்கு குறை இருக்காது. அதே சமயத்தில் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கும் அந்த குரு பகவான் காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இறைவன், இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் கோவிலாக வருகிறார். அப்போ நீங்கள் எந்த ஒரு கோவிலில் போனாலும் நீரால் மட்டுமே அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்யணுமே தவிர நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடாது. ஏன்னா நீங்கள் விளக்கு ஏற்றின உடனே என்ன ஆகுனா தனுசு ராசி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கோவிலுக்கு போகிறீங்க, கோவில் போய் விளக்கு ஏற்றுறீங்க, தனுசு ராசி வேலை செய்யுது. தனுசு ராசி கோவில் அப்படின்னாலே தனுசு ராசி. அங்கே தனுசு வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் அங்கே விளக்கு ஏற்றும் போது என்ன ஆகும்னா அது நெருப்பு தத்துவம் சம்பந்தப்பட்ட ராசி. உங்கள் ராசி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா காற்று சம்பந்தப்பட்ட ராசி. நெருப்புக்கும் காற்றுக்கும் செட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. நெருப்பு என்ன ஆகும்னா நீ பற்ற சுட்டுன்னு ஃபயர் குப், அவ்வளோதான்.
குப்பு குப்பு குப்புன்னு நெருப்பு வந்து காட்டுத்தீயாக பரவ ஆரம்பிக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன? உங்கள் ராசி காற்று ராசியாக இருக்குது. காற்றையும் நெருப்பையும் ஒன்றா வச்சாச்சுன்னா, ஒன்று காற்று வேகமாக சுற்றாச்சுன்னா நெருப்பும் காற்றும் கலந்து வேகமாக மாறும். அதே சமயத்தில் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் விளக்கேற்றினா விளக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். இதனால் பிரயோஜனம் வராது. அப்போ விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது தனுசு ராசி உங்களுக்கு பாதகமாக வேலை செய்யும். எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, நீங்கள் வந்து நல்லா கனெக்ட் பண்ணிக்கோங்க. எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யாமல் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்கள். ஏன்னா உங்கள் ராசி லக்கணத்திற்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு அதிபதி, கர்மஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசி. அந்த ராசி இயங்கும். அது வந்து இயங்கும் போது 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு அது பாக்கியஸ்தானமாக வேலை செய்யும். அப்போ 9, 10 சம்பந்தப்பட்டு அந்த மீனராசி இயங்கும் போது என்ன ஆகும்னா, வருமானத்தில் ஒரு நாளும் குறைவு இருக்காது, குடும்பத்தில் ஒரு நாளும் பிரச்சனை இருக்காது. இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் தனுசு ராசியை இயக்கும்போது நீங்கள் கோயில் விளக்கு போடும்போது என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு அது பாதகமாக வேலை செய்யும். நம்ம உங்களுடைய கடக ராசி என்று சொல்லக்கூடிய அந்த உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் பதில் தனஸ்தானத்துக்கு அந்த கோவில் ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் கடனாக உருவெடுக்கும். விளக்கேற்றி வழிபாடு செய்தால் கடன் உருவெடுக்கும். கண்டிப்பாக இதுதான் நடக்கும். இதற்கு பதிலாக நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சுக்கிங்க. அதே கோவிலில் இறை வழிபாடில் வந்து அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வீட்டிலே வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி தீர்த்த கலசம் ஒன்று வச்சு வழிபாடு செய்யலாம். இது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். உங்கள் வீட்டில் நீர் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து எந்த கோயில் வழிபாடு செஞ்சாலும் சரி, அந்த இறைவனுக்கு பட்டு எடுத்து சாத்தி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய யோகம். காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அது 4ஆம் இடம் ஆடை துணிமணி குறிக்கிறதுக்கு உண்டான ராசி. உங்கள் ராசிக்கு வருமானத்துக்கு உண்டான ராசி. அப்போ இறைவனுக்கு பட்டெடுத்து வழிபாடு செய்யுது, அதில் வந்து ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு பட்டெடுத்து வழிபாடு செய்றீங்கன்னா உங்களுக்கு வருமானம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். காசு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் எளிமையாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, கடகம் அப்படிங்கிறது நீர், சரிங்களா? உங்கள் ராசி லக்கணத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது நீர் ராசியாக வர்றதுனால காலையிலே தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு கிளாஸ் பால் எடுங்க. ஒரு சின்ன கிளாஸில் பால் எடுத்து 2 மடக்கு உங்கள் வாயில் ஊற்றி அப்படி குப்பு குப்புன்னு கொப்பளிச்சு வெளியே கொப்பளிங்க. இது உங்களுக்கு வந்து வருமானத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். எளிமையான ஒரு பரிகாரம். சரி, பால் மட்டும்தான் செய்யலாமா, வேலை செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி சாப்பாட்டுக்கு அரிசி நனைய போடுறோம்ல, நனைய போட்டாலும் தண்ணி வெளியே வரும்போது அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் வாய்க்கு பிடிச்சாலும் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். எளிமையான விஷயம். சரி, அரிசி மட்டும்தான் போடுறோமா, வேற உங்கள் ராசி லக்கணத்திற்கு அந்த ஸ்தானத்தில் வந்து நீசமாக கிரகம் யார்? செவ்வாய் பகவான். செவ்வாய்னா என்ன? துவரம் பருப்பு. துவரம் பருப்பையும் கொஞ்சம் நீங்கள் நனைய போட்டு சிறிதளவு துவரம் பருப்பை எடுத்து நனைய போட்டு அந்த தண்ணியை எடுத்து வாய்க்க பிடிச்சிட்டு துவரம் பருப்புக்கு யூஸ் பண்ணிக்கிங்க சாம்பாருக்கு. அடுத்து குரு பகவான் அங்கே உச்சமாகிறார். அப்போ என்ன பண்ணுறது? அப்போ குரு என்று சொல்லக்கூடிய அந்த லட்டு, சரிங்களா? அடிக்கடி நீங்கள் உணவுல வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு லட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு பழக்கத்தை உருவாக்கி வச்சுக்கோங்க. இதை ரெகுலராக நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள். உங்கள் ராசி லக்கணத்துக்கு 2ஆம் இடம் என்று சொல்லி தனஸ்தானத்தில் வந்து 3 கிரகங்கள் வந்து தனஸ்தானத்தில் வந்து எப்போவுமே நார்மலாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். சந்திரன், செவ்வாய், குரு. சந்திரன் செவ்வாய் சேரும்போது சந்திர மங்கள யோகமாக வேலை செய்யும். செவ்வாய் குரு சேரும்போது அங்கே வந்து குரு மங்களமாக வேலை செய்யும். சந்திரன் குரு செவ்வாய் 3 சேரும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கூட்டு கிரகங்கள் சூப்பராக வேலை செய்யும். உங்கள் ராசி லக்கணத்திற்கு அப்படி கொடுக்கக்கூடிய விஷயத்தை யோகமான விஷயத்தை மட்டுமே கொடுக்கும். ஆனால் சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து தாய் குறிக்கிற ராசிக்கு அதிபதியாக வர்றதுனால எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு எடுக்க மாட்டார். ஆனால் உங்கள் ராசி லக்கணத்துக்கு குரு பகவானும் செவ்வாய் பகவான் என்று சொல்ல கிரகம் வந்து 6ஆம் இடமாகவும் 10ஆம் இடமும் பாதகம் சம்பந்தப்பட்டு வேலை செய்யறதுனால இந்த தோரம் பருப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் நனைய போட்டு அதை வாயில் அந்த தண்ணியை ஊற்றி நீங்கள் வாய் கொப்பளிக்கும் போது ரெகுலராக கொப்பளிக்கும் என்ன ஆகுனா அங்கே பாதகம் பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் வேண்டான்னு சொல்லி வாயில் போட்டு நீங்கள் வந்து தண்ணியை வாயில் ஊற்றி கொப்பளிக்கிறீங்க, வேண்டான்னு கொப்பளிக்கிறீங்க. அப்போ அதில் என்ன ஆகும்? அந்த பிரச்சனைக்கு நிவர்த்தி அங்கே கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனா உணவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியே சாப்பிட்டு முடித்தோம், இரவு நேரத்தில் வந்து சாப்பிட்டு முடிச்சது கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அந்த சாப்பிட்ற உணவுகளை உங்கள் எச்சி உணவுகளை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை கொண்டு போய் வெளியே இருக்கிற தெருவில் வர நாய்களுக்கு வச்சுருங்க. இதுதான் பரிகாரம். அதே சமயத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு உங்களுக்கு புரியும். குரு பகவான் உங்கள் ராசி லக்கணத்திற்கு 2ஆம் இடத்துல வந்து உச்சமாகிற ராசியாக வர்றதுனால அது பாதகமாக வேலை செய்கிற காரணத்தினால், சரிங்களா? பாதகமாக வேலை செய்கிற காரணத்தினால் நீங்கள் வந்து
எந்த ஒரு சின்ன குழந்தை அழுதாலும் சரி, அந்த குழந்தைக்கு வந்து உடனே அந்த அழுகையை நிப்பாட்டி ஒரு இனிப்பை கையில் கொடுத்துருங்க. ஒரு குழந்தை கையில் கொண்டு போய் நீங்கள் 2 லட்டை கையில் கொடுத்துட்டு 2 லட்டு கையில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ₹1,00,00,000 கையில் காசை கொடுங்க, அந்த குழந்தை வாங்காது. அந்த குழந்தை கையில் ₹1,00,00,000 காசு கையில் இருக்குது, 2 லட்டை கையில் அந்த குழந்தை கையில் போய் முதல்ல பணம் கேளுங்க, அந்த பணம் கொடுக்காது. 2 லட்டை கொண்டு கையில் கொடுத்துட்டு அந்த பணத்தை கேளுங்க, அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் குருவின் தன்மை. ஒவ்வொரு ராசியையும் ஒவ்வொரு லக்கணத்தையும் அவங்க ராசி லக்கணம் தகுந்தாற் போல நீங்கள் அப்படி இயக்கும்போது என்ன ஆகுன்னா, வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கிற விஷயத்தில் வந்து தடையில்லாமல் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கடகம் அப்படிங்கிறது உப்புன்னு சொல்லிட்டேன். அப்போ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து உப்பு நீர் கொண்டு நீங்கள் வாய் கொப்பளிப்பது உங்களுக்கு யோகம்தான். தினசரி காலையில் எழுந்தவுடனே நம்ம பேஸ்ட் ப்ரெஸ் போடுறதுக்கு முன்னால் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கங்க. பேஸ்ட் ப்ரெஸ் போடுறதுக்கு முன்னால் 1 டம்ளர் பால் வச்சு அந்த பாலில் தண்ணி ஊற்றி அந்த பாலை வந்து அப்படியே வாயில் ஊற்றி வாய் கொப்பளிக்கிறது. அடுத்து வந்து பால் இல்லை அப்படின்னாச்சுன்னா அரிசி நினைய போடுறீங்கல்ல, அந்த தண்ணி மேலே வரும்ல, அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து அதில் வாய் கொப்பளிக்கிறது. சரி, அதுவும் இல்லை அப்படின்னாச்சுன்னா கொஞ்சோட கல் உப்பு எடுத்து தண்ணியில் கலக்கி அதை எடுத்து வாய் கொப்பளிக்கிறது. அல்லது கடல் தீர்த்தம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னாச்சுன்னா ரெகுலராக கொஞ்சோட கடல் தண்ணி எடுத்து அதை வாயில் வச்சு வாய் கொப்பளிக்கிறது. இது ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ராசி இயங்கிக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, துவரம் பருப்பு ஒரு சிறிதளவு துவரம் பருப்பை எடுத்து நாளைக்கு நம்ம பருப்பு குழம்பு வைக்க போகிறோம். ஓகே, துவரம் பருப்பை நம்ம ஊற போடுவோம்ல, கொஞ்சம் எடுத்து ஊற போட்டு அதில் வர தண்ணி எடுத்து நீங்கள் வாய் கொப்பளிக்கிறது. இப்படியும் நீங்கள் இயக்கலாம். எளிமையான விஷயம் தானே. அடுத்து குருனா என்ன? குரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு சார்ந்த விஷயங்கள். லட்டு, இப்படி ரெகுலராக சாப்பாடு ஒரு லட்டை எடுத்துக்கோங்க. ஏன் லட்டை மட்டும் எடுத்துக்கணும்? உங்கள் ராசி லக்கணத்திற்கு பாதகமாக வேலை செய்யும் கிரகம், உங்கள் ராசி லக்கணத்திற்கு கர்மமாக வேலை செய்யும் கிரகம் குரு பகவான் என்கிற சுபக்கிரகமாக வருவதால், அந்த பாதகம்னா என்ன? பாதகத்தை வாங்கி நீங்கள் முழுங்கிவிட்டு அதை வந்து நீங்கள் பிறகு டிஸ்போஸ் பண்ணிடுறீங்க. சரிங்களா? அது வந்து பாதகம் வந்து டிஸ்போஸ் ஆகி வெளியே போயிடும், யோகமாக வேலை செய்யும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்கள் ராசி லக்கணத்திற்கு அந்த 2ஆம் இடத்தை வந்து நீங்கள் இப்படி இயக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து கிடைக்கக்கூடிய வருமானம் குறைவில்லாத அளவில் வந்து ஒரே சீராக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அடுத்து ஒரு கேள்வி கேட்கலாம். நீர்வீழ்ச்சி போன்ற இடங்களில் நீங்கள் குளிக்க போகிறீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஆர்ப்பரிக்கும் நீர்வீழ்ச்சியில் நீங்கள் குளிக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் ராசி லக்கணத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடகம் அப்படிங்கிறது தாய்மைக்கு உண்டான ராசி. எப்போலாம் தாய் கோவப்படுறாங்களோ அப்போலாம் பிரச்சனை வரும். எப்போலாம் தாயை நம்ம டென்ஷன் பண்ணுறோமோ அப்போலாம் வருமானத்தில் குறை வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும். அப்போ நீங்கள் எப்படி சரி கட்டுறது? ஒரு நீர்வீழ்ச்சியில் போய் குளிக்க போகிறோம், அந்த நீர்வீழ்ச்சி அமைதியாக விழும்போது நீங்கள் குளிச்சிங்கன்னா அது யோகம். அதே நீர்வீழ்ச்சி ஆர்ப்பரிக்கும் போது நீங்கள் போய் குளிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா அது வந்து ஒரு பிரச்சனை. குற்றாலத்தில் போய் குளிக்க போகிறோம், தண்ணி வந்து நார்மலாக விழுந்துக்கிட்டே இருக்குது, குளிச்சிக்கிட்டே இருக்கலாம். அதே குற்றாலத்தில் வந்து தண்ணி வந்து ஆர்ப்பரித்து வரும்போது குளிக்க விட மாட்டாங்க பார்த்தீங்களா? ஏன்னா சந்திரன் அங்கே கோபமாக துள்ளி இருந்து வருகிறார். அந்த இடத்துல போய் நம்ம குளிக்கும்போது நமக்கு பிரச்சனை ஏற்படும். தண்ணியை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் சேமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரும். அதே சமயத்தில் ஒரு டேம் இருக்குது, இப்போ மேட்டூர் டேம் இருக்குது, அல்லது காவேரி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆலியார் டேம், இப்படி டேம் பக்கத்தில் போகிறீங்க, மடையை திறந்து விடுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நேரங்களில் போய் பார்த்தீங்கன்னா தண்ணி ஆர்ப்பரிச்சிட்டு வெளியே வரும். அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் போய் பார்க்கக்கூடாது. ஏன்னா சந்திரன் எண்ணிச்சிடக்கூடிய தண்ணி அடைச்சி வச்சு திறந்து விடுறாங்க. உங்கள் ராசி லக்கணத்துக்கு 2ஆம் இடமே தண்ணி, அதை அடைச்சி வச்சுக்கிறாங்க. அதை திறந்து விடும்போது என்னாங்கன்னா அதை ஆர்ப்பரிச்சிட்டு போகும். அப்படி போகும் நீங்கள் வந்து போய் அந்த இடத்துல பார்க்குறத விட அது கொஞ்சம் நேரம் ஆர்ப்பரிச்சிட்டு போய் கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்க அப்படின்னா அமைதியாக சாந்தமாக போகும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி உள்ள நிகழ்ச்சிகளை பாருங்கள், அந்த மாதிரி இடங்களுக்கு போங்க, அந்த மாதிரி இடங்களில் போய் நீங்கள் குளிங்க. இதுதான் உங்களுக்கு வந்து பரிகாரமாக வேலை செய்து கொண்டே இருக்கும். சந்திர பகவானை நீங்கள் வந்து அடிக்கடி வழிபாடு செய்யும்போது யோகம். அப்போ என்ன செய்யலாம்? வேற என்ன? பௌர்ணமி நாளில் சந்திர பகவானுக்கு விரதம் இருக்கலாம். பௌர்ணமி நாள் வரும் காலங்களில் வந்து அம்பாள் தேவனை வழிபாடு செய்யலாம். பௌர்ணமி நாளில் வந்து வீட்டில் வந்து பூஜை அறையில் வந்து இறைவனுக்கு வந்து நீங்கள் பொங்கல் என்னென்ன வச்சு வழிபாடு செய்யலாம். இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன் இதை வீட்டில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கோவிலில் போய் நீங்கள் விளக்கு போடும்போது பிரச்சனைன்னு சொல்லிட்டேன், அபிஷேகம் பண்ண பார்க்குற சிறப்பு. ஆனால் காலதேவ கணக்குப்படி 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு வண்டி வாகனம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் தான் குரு பகவான் உச்சமாகிறார். அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோவிலில் வழிபாடு செய்கிறத விட மகனே என் வீட்டிலேயே நீ வச்சு இறந்தவங்களை நினச்சி அந்த குடும்பத்தை நினச்சி வழிபாடு செய்கிறா, உனக்கு வருமானத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத அந்த இறைவன் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அதான் உண்மையும் கூட. அப்போ மிதுன ராசி, உங்கள் ராசி லக்கணத்திற்கு காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 3ஆவது ராசி, ஓடுற ராசி, அதாவது குறுகிய தூரம் நடந்து ஓடுற ராசி.
ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுற ராசியில் வாக்கிங் போகிற உண்டான ராசின்னு வைங்களாம். கடகத்தை நீங்கள் திறந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரெண்டும் ஒன்று சேரும்போது வாழ்க்கை ஜெயிக்கும். வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும், குறையே இருக்காது. அதே சமயத்தில் நல்லா செக் பண்ணி பாருங்கள். கடக ராசியை வந்து காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 4வது ராசி. கடகராசி இயங்கும் போது உங்கள் வீட்டில் வந்து சாமி போட்டோன்னு சொல்லக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து நிறைய வச்சுருப்பீங்க. அது உங்களுக்கு யோகமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யோகம். வீட்டில் விளக்கு போட்டு வழிபாடு செய்யலாம், அது யோகம். அதே சமயத்தில் கோவிலில் போய் விளக்கு போட்டிங்க அப்படின்னா அது பிரச்சனை. கடகத்தை நீங்கள் இப்படி இயக்கிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் பாயிண்ட் நிறைய சொல்லலாம், டைம் ஒருபாடு போயிடும். அப்புறம் நீங்கள் வீடியோ வந்து பார்த்துட்டு ஏன்னா இவ்வளோ நேரம் பேசாமல் நீங்கள் கடந்து போயிடுவீங்க. அதனால் வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன், சரிங்களா? மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் இதுதான். இதை நீங்கள் ரெகுலராக தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். உங்கள் ராசி லக்கணத்திற்கு அஸ்தமச்சனி, ஏழச்சனி என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டு, எது வேணாலும் நடக்கட்டு, அது ஒரு ஓரமாக நடந்துட்டு இருக்கட்டு. ஏன்னா அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. நான் கொடுக்குற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்ப ராசியை நான் கரெக்டாக உங்களுக்கு இயக்கி கொடுக்குறேன். அந்த குடும்ப ராசி நீங்கள் கையில் எடுக்கும்போது என்ன ஆகுன்னா, அந்த குடும்பஸ்தானம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த குடும்பஸ்தானம் வேலை செய்யும்போது, வருமான ஸ்தானம் வேலை செய்யும்போது, வாக்குஸ்தானம் வேலை செய்யும்போது வருமானம் ஒரே சீராக வந்துக்கிட்டே இருக்கும். உடனே ஒரு கேள்வி வரும், எனக்கு மிதுன ராசியாக வருது, லக்கணம் வேற வருதே. ராசிப்படி அதை இயக்கிக்கிட்டே இருங்க. உங்கள் லக்கணம் வந்து என்ன லக்கணமாக வருதுன்னு பாருங்கள். அந்த லக்கணம் வந்து உதாரணமாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து கடக ராசி 2வது ராசி, அதாவது மிதுன ராசியாக வருது, நீங்கள் இயக்கிறேன், ஓகே. தனுசு ராசியாக வருது, நாங்கள் என்ன பண்ணுறது? தனுசு லக்கணமாக வருது நீங்கள் கேட்பீங்க. அப்போ உங்களுக்கு தனுசு ராசிக்கு பலன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்போ அந்த தனுசு ராசி பலனையும் இந்த மிதுன ராசி பலனையும் ஒன்றா சேர்த்து பார்த்துட்டு என்ன சொல்கிறோம் ரெண்டையும் சேர்த்து செய்யுங்க. உங்களுக்கு வந்து ராசி லக்கணம் சிறப்பாக செயல்படும், வருமானம் வந்து கொண்டே இருக்கும். இதை ரெகுலராக நீங்கள் செய்யும்போது உங்கள் ஜாதகம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் எடுத்து கொடுக்குற பரிகாரங்கள் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலதேவ கணக்குப்படி உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய விஷயத்தை பிரபஞ்ச கணக்குப்படி கரெக்டாக எடுத்து கொடுத்துட்றேன். பிரபஞ்சம் வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லி இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான தத்துவத்தை நீங்கள் இயக்க ஆரம்பிக்கும் போது அதற்கு மேல் இருந்து டான்ஸ் ஆடுற, நடனம் ஆடுற எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த பிரபஞ்சம் சொல்லுபடி தான் கேட்குமே தவிர தன்னை போல ஒரு காரியம் செய்யாது. அடியேன் உணர்ந்த விஷயம், என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்த நான் தெளிவாக எளிமையாக எடுத்து கொடுத்துருக்கிறேன். ரெகுலராக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில் வந்து வருமானத்தில் வந்து ஒரு நாளும் குறை இருக்காது, குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்காது. கொடுத்த வாக்க சொன்னனால கரெக்டாக நீங்கள் நிறைவேற்றலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் வந்து இறந்த வழிபாடு தெய்வ அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. குழந்தையாக இருந்த அமைப்பு வழிபாடு முறைகள் அதை நீங்கள் கையில் எடுத்தால் தான் உங்கள் ஜாதகம் வேலை செய்யும். ஏன்னா உங்கள் ராசி லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல உச்சமாகிற கிரகங்கள், நீசமாகிற கிரகங்கள், உச்சமாகிற கிரகம் குழந்தை, நீசமாகிற குழந்தை இரத்த உறவு, அங்கே தாய் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து அந்த கிரகம் வலுவாக இருப்பதால் தாயின் வழியாக வந்த இரத்த உறவுகள், குழந்தை அமைப்புகள், சகோதர உறவுகள், இது போன்ற உறவுகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களை நீங்கள் கெட்டியாக பிடிக்கும்போது மட்டுமே உங்கள் ஜாதகம் ஜெயிக்கும், வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். தினசரி செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து டவுட் வரும், அப்போ என்ன மாதிரி ஒரு உறவு என் குடும்பத்தில் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது என்ன கேள்வி அப்படிங்கிறது உங்கள் ராசி லக்கணத்திற்கு அது என்ன உறவாக வருது அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா தெளிவாக துல்லியமாக என்னால் எடுத்து கொடுக்க முடியும், என் தாய் முத்தாரம்மன் அருளோடு துணையோடு. அப்போ நீங்கள் கடகத்தில் உங்கள் மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நீங்கள் யோசிக்க வேண்டிய வேலையே கிடையாது. உங்கள் ராசி லக்கணத்துக்கு 2ஆம் இடம் சொல்லி இந்த அமைப்பை வந்து அப்படி தொடர்ச்சியாக இயக்கிக்கிட்டே இருங்க. வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் எல்லை இல்லாத உயரத்தை கண்டிப்பாக அடைய முடியும். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.